லலிதா ஜுவல்லரி ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஐபிஓ சைஸ் 1700 crores. இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகும், பிரைஸ் பேண்ட் என்ன, ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் மினிமமா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணும், ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் எவ்வளோ, இது மட்டும் இல்லாம இந்த ஐபிஓ பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனியோட ஹிஸ்டரியை ஷார்ட்டா பார்த்துலாம். லலிதா ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர், டைமண்ட், ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் ஜுவல்லரி வந்து செல் பண்றாங்க. சவுத் இந்தியால டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ்ல லலிதா ஜுவல்லரிக்கு நல்ல அக்செப்டன்ஸ் இருக்கு. கம்பெனி அவங்களோட பிசினஸ் லாங் ஃபார்மேட் அண்ட் மீடியம் ஃபார்மேட் ஸ்டோர்ஸ் மூலமா நடத்துறாங்க. கம்பெனியோட பிசினஸ் மாடல் என்னன்னா அசெட் லைட் மாடல் வித் பேக்வேர்ட் இன்டெகிரேஷன். கம்பெனி பல விதமான ஜுவல்லரி ஸ்கீம்ஸை கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இதனால ஒரு ஸ்ட்ராங் கன்சூமர் பேஸ் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஃபைனான்சியல் இயர் 2026 எண்ட்ல 7059 எம்ப்ளாயிஸ் லலிதா ஜுவல்லரியில ஒர்க் பண்றாங்க. லலிதா ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் பில்டிங் ஐபிஓ. புக் பில்டிங் ஐபிஓ அப்படின்றது டிமாண்ட் பேசிஸ்ல ஷேர் பிரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனியோட ஐபிஓ பிரைஸ் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 190 rupeesல இருந்து 201 rupees. சிலர் 190 rupeesக்கு பிட் பண்ணுவாங்க, 195 rupeesக்கும் பிட் பண்ணுவாங்க, இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா 201 rupeesக்கு பிட் பண்ணுவாங்க. இந்த பிட்ஸ் அண்ட் டிமாண்டை வச்சு ஷேர்ஸ் எப்படி அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா புக் பில்டிங் ஐபிஓ அப்படின்றது ஐபிஓட பிரைஸை முன்னாடியே டிட்டர்மைன் பண்ணாம ஒரு பிரைஸ் பேண்டுக்குள்ள இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் அண்ட் பிட்ஸை யூஸ் பண்ணி பிரைஸை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐபிஓ 17th August 2026 அன்னைக்கு ஓப்பன் ஆகி 19th August 2026 அன்னைக்கு முடிஞ்சிடும். ஸோ டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து August 24. இது போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சில லிஸ்ட் ஆக போகுது. இப்போ பிரைஸ் பேண்ட் அண்ட் லாட் சைஸ் பத்தி பார்க்கலாம். ஒன் லாட்ல 74 ஷேர்ஸ் இருக்கும். ஸோ அப்பர் பிரைஸ் பேண்ட் 201 rupees வச்சு கால்குலேட் பண்ணும்போது டோட்டலா 14,874 rupees இருந்தா இன்வெஸ்டர்ஸால 1 லாட் பிட் பண்ண முடியும். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மேக்ஸிமமா 13 லாட்ஸ் பிட் பண்ண முடியும். இதுல 962 ஷேர்ஸ் அண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,93,362 ஷேர்ஸ். இப்போ இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இந்த 1700 crores எப்படி ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இஷ்யூ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 8,46,08,026 shares. இதுல ஃப்ரெஷ் இஷ்யூ டோட்டலா 5,97,32,655 shares. ஃப்ரெஷ் இஷ்யூவோட டோட்டல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1,200 crores. மிஸ்டர் எம் கிரண் குமார் ஜெயின் அப்படின்றவரு 50 lakh ஷேர்ஸ் வரைக்கும் ஆஃபர் ஃபார் சேல்ல செல் பண்ண போறாரு. அவர் ஷேர்ஸோட வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 3.51 rupees per share. ஃப்ரெஷ் இஷ்யூல 1,200 crores, ஆஃபர் ஃபார் சேல்ல 500 crores. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 1,700 crores இந்த ஐபிஓல ரைஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து லலிதா ஜுவல்லரி ஐபிஓவோட இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஐபிஓ பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி மார்க்கெட் அண்ட் பிசினஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.